அண்மை செய்தி. கஜகஸ்தானில் பயணிகளோடு சென்ற விமானம் வெடித்து சிதறியிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. கஜகஸ்தான் நாட்டில் பயணிகளுடன் சென்ற விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. கஜகஸ்தானின் அக்டாவ் நகரில் தரையிறங்கிய போது விமானம் வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான செய்திகளோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர். ஸ்ரீராம், வணக்கம். தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அண்மை செய்தி, கஜகஸ்தானில் பயணிகளோடு சென்ற விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. எத்தனை பயணிகள் அதில் பயணம் மேற்கொண்டார்கள்? விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? என்ன தற்போதைய தகவல்கள்? வணக்கம் கௌதமி. கஜகஸ்தானில் பாக்கு நகரிலிருந்து கிராஸ்னி நகருக்கு சென்ற விமானமானது அக்டாவ் விமான நிலையத்தின் அருகே வெடித்து சிதறி இருக்கிறது. அதாவது அவசர தரையிறக்கம் என்ற எமர்ஜென்சி லேண்டிங் அனுமதி கேட்டு தரையிறக்கிய போது தரையில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் மொத்தம் 67 பயணிகள் உட்பட 72 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. விமானம் வெடித்து சிதறும் காட்சியானது தற்போது நம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவசர தரையிறக்கம் என்ற எமர்ஜென்சி லேண்டிங்கில் விமானம் தரையிறங்கும் போது தரையிறங்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெடித்து சிதறியதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விமானமானது பாக்கு நகரிலிருந்து கிராஸ்னி நகருக்கு செல்லும் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அக்டாவ் விமான நிலையம் அருகே அவசர தரையிறக்கத்துக்காக அனுமதி கேட்டு இறங்கிய போது கீழே விழுந்து நொறுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதில் பயணித்த பலர் பலியாகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கௌதமி, அவசர தரையிறக்கத்தின் போது விமானமானது வெடித்து சிதறி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம், தற்போது வரை இந்த விபத்தில் யாராவது உயிர் பிழைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா? வேறு ஏதேனும் விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கௌதமி, இந்த விமான விபத்தில் தற்போது வரை உயிரிழப்பு குறித்த விவரங்களோ அல்லது பயணிகள் மீட்கப்பட்ட விவரங்களோ முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் தற்போதைய நிலவரமாக உள்ளது. ஆனால் இந்த விமானமானது முழுமையாக வெடித்து சிதறி இருப்பதை உறுதி செய்துள்ளனர். அதனால் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது இந்த விமானத்தில் விமான பயணிகள் உட்பட 72 பேர், அதாவது கேபின் க்ரூ என்று சொல்லக்கூடிய விமானத்தின் பணியாளர்களும் சேர்ந்ததில் 72 பேர் இருந்ததாகவும் அவர்கள் இதில் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவல்கள் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் விமானம் வெடித்து தீப்பிடம்போடு சிதறி அந்த பகுதியே புகைமூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் குறித்த விவரங்கள் குறித்தோ தற்போதைய முதற்கட்ட தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. கஜகஸ்தான் நாட்டில் அவசர தரையிறக்கத்தின் போது பயணிகள் விமானம் ஒன்று வெடித்து சிதறி இருக்கிறது. இதில் மொத்தமாக 72 பேர் பயணம் செய்ததாகவும் இதுவரைக்கும் உயிரிழப்புகள் தொடர்பாக எந்த ஒரு விவரமும் பகிரப்படவில்லை என்பது கள தகவல்களாக இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி ஸ்ரீராம்.